என்ன ரொம்ப ஜாலியா இருக்கியா? ரொம்ப வேகமா தள்ளாத, எனக்கு பயமா இருக்கு வருண். திரும்ப நீ இந்த பக்கம் வந்துடாத. அட, நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். இந்த ரங்கீலா பண்ண ஸ்வீட்டான ஸ்நாக்ஸ் சாப்பிடாம இந்த பிக்னிக் எப்படி உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும்? தேங்க் யூ ரங்கீலா. வருண், மைரா, சீக்கிரமா வாங்க, இல்லன்னா சாப்பாடு ஆறி போயிடும். எனக்கு ரொம்ப நேரமாவே பசிக்குது ரங்கீலா. தேங்க் யூ ரங்கீலா. வருண் பாரு. சாரி சாரி, வேகமா தள்ளி விடுன்னு இதுக்கப்புறம் சொல்லுவியா? இந்த பொண்ணுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி பின்னாடி இருந்தாலும் சரி எனக்கு எப்பவுமே ஆபத்து தான். மைரா வருண், பார்த்து கவனமா விளையாடுங்க. எல்லாம் ஃப்ரெஷ்ஷான பழங்கள் தான், எடுத்துக்கங்க, வாங்கிக்கங்க. கேட்டோட சத்தம் எங்க இருந்து வருது? ஆமா, ருத்ரா எங்க போறான்? வருண், மைரா, வாங்க நாமளும் போய் பார்க்கலாம். இங்க இருந்து ஏதோ சத்தம் வந்துச்சு. ருத்ரா, நீ என்ன தேடிட்டு இருக்கன்னு எங்க கிட்டயும் கொஞ்சம் சொல்லலாம்ல? ஒரு நிமிஷம், இப்பவே கண்டுபிடிச்சு சொல்றேன். இங்க இருந்து எதுவுமே தெரியலையே. வாங்க நம்ம கீழே போய் பார்க்கலாம். நீ யாரு? எங்க இருந்து வந்திருக்க? ஏய், நீ உன் கேட்ஸை கண்ட்ரோல் பண்ணு. இதுங்க என்னோட டாகிஸை தொல்லை பண்ணுதுங்க. கேட் டாகிய தொல்லை பண்றத இது வரைக்கும் எங்கேயாவது பாத்திருக்கியா? உண்மையை சொல்லணும்னா உங்க டாகிஸ் தான் கேட்ஸுங்களை தொல்லை பண்ணுதுங்க. அதனால என்னோட கேட்ஸை உங்க டாகி கிட்ட இருந்து பாதுகாக்க உங்க டாகிஸை என்ன பண்றேன்னு பாருங்க. மியாவ் மியாவ்னு நான் சொல்லுவேன், உங்களை பக்கத்துல வர வைப்பேன். நீ மாறிடு கியூட்டி கேட்டா, நான் அப்படி ஒரு மேஜிக்க பண்ணுவேன். மியாவ் 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 மியாவ். அட, இந்த டாகிஸ்க்கெல்லாம் என்ன ஆச்சு? என்னோட டாகிஸை நீ என்ன பண்ண? என்னோட 2 டாகிஸ் இப்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேலேயே நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நீங்க எல்லாரும் என்ன கோபப்படுத்திட்டீங்க. அதனால உங்க எல்லாரையும் என்ன பண்றேன்னு பாருங்க. நீங்கெல்லாம் யாரு? என் வாய்ஸ் வெயிட்டா இருக்கிறதுனால எங்க இருந்தாலும் என்ன பார்க்க எல்லாரும் இங்க வந்துருவாங்க. சரி, நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? எங்களை விடுங்க,
முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. எங்க எதுக்காக வந்திருக்கீங்க? நானா? நான் தான் மெஜிஷியன் கேட்ரினா. இந்த பக்கமா போயிட்டு இருந்தேன். அப்ப இந்த சன்சிட்டிய ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால கொஞ்ச நாள் இங்கே தங்கலாம்னு நினைச்சேன். ஆனா இவங்க என் கேட்ஸ் தொல்லை பண்ணுதுன்னு சொல்றாங்க. அதனாலதான் இங்க இருக்கவங்கள நான் எனக்கு ஏத்த மாதிரி எல்லாரையும் மாத்தலாம்னு நினைச்சேன். அதுக்கப்புறமா எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல. என்ன சரிதானே? நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. மனுஷங்களையும் டாகிஸும் நீங்க கேட்ஸ மாத்திட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு. உங்களுக்கு சன்சிட்டி பிடிச்சிருக்குன்னா நீங்க தாராளமா இங்க கொஞ்ச நாள் தங்கிட்டு போலாம். ஆனா யாரையும் ஹார்ம் பண்ணக்கூடாது. ஓஹோ, சின்ன பையனா இருந்துகிட்டு பெரியவங்க மாதிரி ஆர்டர் போட்டுட்டு இருக்கியா? சாரி, பட் நோ சாரி. நான் பண்ணணும்னு நினைக்கிறத கண்டிப்பா பண்ணுவேன். உன்னால நிச்சயமா என்ன தடுக்கவே முடியாது. என்ன புரியுதா? மெஜிஷியன் கேட்ரினா, ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்கை என்னைக்கும் சந்தேகப்படாதீங்க. ஓய்! இது எப்படி நடந்துச்சு? ருத்ரா, எதுக்கு இவ்வளவு சாதாரணமா தாக்குற? ஒரே தாக்குதல்ல இவளுக்கு பாடம் கத்து கொடு. எனக்கே பாடம் கத்து கொடுக்க போறீங்களா? சரி, இப்ப பாருங்க. மியாவ் மியாவ்னு நான் சொல்லுவேன். உங்களை பக்கத்துல வர வைப்பேன். நீ மாறிடு கியூட்டி கேட்டா. நான் அப்படி ஒரு மேஜிக்க பண்ணுவேன். மியாவ். எனக்கு எதுவுமே ஆகலையே. நான் நல்லா தானே இருக்கேன். இது என்னது? நல்லது பண்ண நல்லது நடக்கும். ருத்ரா, ஹெல்ப்! ரொம்ப பேசினா என்ன ஆகும்னு பாத்தியா? இதுக்கப்புறம் ருத்ராவால கூட உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? ஏன்னா அவனாலேயே அவனுக்கு ஹெல்ப் பண்ணிக்க முடியாது. எங்களுக்கு ஹெல்ப் பண்றதை விடுங்க. முதல்ல உங்களுக்கு யார் ஹெல்ப் பண்றதுன்னு பாருங்க. ருத்ரா, சண்டை போடுறதுக்கு இது சரியான நேரம் கிடையாது. நீ சொல்றது கரெக்ட் தான் மைரா. சரி, சிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. இந்த பேலஸ் ரொம்ப அழகா இருக்கே. இன்னில இருந்து இது எனக்கு சொந்தம். என்ன கிட்டி கேட்ஸ், இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? மியாவ். பேலஸ்ல எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. மியாவ். ஆனா பெயிண்டிங்ல ஒரு குறை இருக்கே. இப்போ ஓகே. யார் நீ? ஏய், உனக்கு எவ்வளவு தைரியம் தான் தாத்தாவோட போர்ட்ரைட்டே நீ மாத்தி இருப்ப. ஒழுங்கா உன்னோட கேட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு இங்க இருந்து போயிடு. ஓ மியாவ். ஐ அம் கேட்ரினா. இந்த கேட்ஸ் என்னோடது. இதுங்கெல்லாம் ரொம்ப பசியில இருக்கு. ஒழுங்கா போய் இதுங்களுக்கு ஸ்பெஷல் சாப்பாடு கொண்டு வா. அப்புறம் இதுங்களுக்கு ஃபிஷஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஏய், நான் முன்ன பின்னா தெரியாதவங்க சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேன். இந்த அரண்மனையில ருத்ரா அப்புறம் தாத்தா சொல்ற வார்த்தைகளை மட்டும் தான் கேட்போம். ஓ, ருத்ராவா? அவ ஓடி போயிட்டான். இப்போ அடுத்ததா நீதான்.